அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைய வேண்டும். ரசிகர்களும் இதை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களும் இதை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். சோசியல் மீடியாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும் அதிகமான ட்வீட்ஸ் போய்கொண்டே இருக்கு. என்ன நடக்கிறது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு டிஎம்கே மீது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பு உருவாக்கிவிட்டது. சொல்லப்போனால் இத்தனை நாளாக விஜய் அவர்கள் நீங்கள் தனித்து போட்டியிடுங்க, ஸோ நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம தனித்து போட்டியிடணும், நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழக மக்களும் விஜய் ரசிகர்களும் இல்லை, நீங்கள் டிஎம்கே நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி வைங்க, உங்களுக்கு 40-50 சீட் கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட கூட்டணி வைங்க, அப்போ தான் டிஎம்கேவை தோற்கடிக்க முடியும். நீங்கள் டிஎம்கேவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்மளை முழுசாக அழிச்சிடுவாங்க. அவங்க ஒரு பெரிய தீய சக்தி, அவங்க வரக்கூடாது, அதனால் பிஜேபி ஏடிஎம்கேயோட கூட்டணி வைங்க அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்திருக்கு. ஸோ இத்தனை நாளாக விஜய் அவர்கள் பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணி வைத்தால் அது விஜய் அவர்களுக்கு பெரிய பாதிப்பாக ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி அதிகமாகவே இருந்தது. கண்டிப்பாக விஜய் அவர்கள் அப்படி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் அதிகமாக விரும்பினாங்க. ஆனால் இப்போ இருக்க கள சூழலில் விஜய் அவர்கள் கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அதே தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். அந்த அளவுக்கு களம் சேஞ்ச் ஆகியிருக்கு. கண்டிப்பாக தமிழக மக்கள் விரும்பும் விஷயத்தை விஜய் அவர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎம்கேவோட கதை இதோட முடியும் வாய்ப்புகள் இருக்கு.